ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்லாம் ஒரு 1000 கொஷின் பார்க்கலான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 500 கொஷின் நம்ம பார்த்துட்டோம். அதில் மீதி இருக்கிற 500 கொஷின் நம்ம இந்த வீடியோவில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து முடிச்சிருங்க. இதற்கு முன்னாடியும் ஒரு 1000 கொஷின் பார்த்திங்கன்னா சிங்கிள் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவும் பார்த்து முடிச்சிருங்க. பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க ஃபாஸ்ட்டாக கொஷின் அண்ட் ஆன்சர் ரிவிஷன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எதனா உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆனாவோ, அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வேறு கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் 1, குரூப் 2, தென் குரூப் 2A, குரூப் 4 டிஎன்பிசிக்கு தேவையான ஜிஎஸ், தமிழ், டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல், தென் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். தென் டெலகிராம் சேனலில் மெட்டீரியலாக இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது. இனமொழி விடை. இனமொழி விடை. பார்க்குற கொஷினில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரிவிஷன் வீடியோன்றதுனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது ஏவல் விடை. எவ்வகை வினா என்பதை எழுதுக. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவுவது அறியா வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா. இப்போது மாணவர் ஆசிரியர்கிட்ட டவுட் கேட்குறது அறியா வினா. இதுவே ஆசிரியர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறது அறிவினா. அவருக்கு தெரியும், ஆனால் ஸ்டூடெண்ட்க்கு தெரியுமான்னு செக் பண்ணுறது தான் அறிவினா. நெக்ஸ்ட் கொஷின், அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தமிழாக்கம் அறிக. ப்ரொபோசல்னா கருத்துரு. ப்ரொபோசல் கருத்துரு. இணையான தமிழ் சொல் அறிக. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர். ஜேர்னலிசம். ஜேர்னலிசம்னா இதழியல். ஜேர்னலிசம்னா இதழியல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் யாது? தற்செயல் நிகழ்வு. தற்செயல் நிகழ்வு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A ஃபினிஷ் ஆனோடனே குரூப் 4க்கான டெஸ்ட்டு பேட்ச் தென் கிளாஸஸ்லாம் நம்ம சேனலில் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் குரூப் 4ம் நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு படிக்கிறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல உவமையின் பொருள் ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டிங்கன்னா நாலா பக்கமும் போகும், அதுதான் ஒற்றுமையின்மை. அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை. இதுவே அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு வந்திருந்தா அது தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. சட்டி உடைந்து போயிற்று, ஆயிற்று, போயிற்று, அதுக்கப்புறம் பட்டது, இது போல் ஃபினிஷ் ஆகும். தென் செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும். செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தினா அது செயல்பாட்டு வினை. செய்பவரை முன்னிறுத்தினா அது செய்வினை. தொடர் வகை அறிந்து சரியான விடை எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இது உணர்ச்சி தொடர். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே உணர்ச்சி தொடர். மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்க. யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது? ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதற்கேற்ற நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும். யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது? விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன? இது கொஷின். மேலே கொடுத்துருக்கிறது ஆன்சர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். தொடுத்தல், தொடுதல். தொடுத்தல்னா அணிதல், தொடுதல்னா தீண்டுதல். சரியான தொடர்களை தேர்ந்தெடு. மறைந்து, மறைத்து. இதில் நமக்கு 1, 2 சரி. பசி கண்ணை மறைத்தது. உணவு உண்டதால் பசி மறைந்தது. பசி கண்ணை மறைந்தது தவறு. உணவு உண்டதால் பசி மறைத்தது என்பதும் தவறு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். இதுக்கு எப்பவுமே 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். எது மீனிங்ஃபுல்லாக இருக்கோ அதுதான் ஆன்சர். இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். சொற்களை ஒழுங்குபட அமைத்த சரியான தொடரை தேர்க. விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும். விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றடராக்குக.
தொன்மையுடையது ஆண்டுகால ஏறு தழுவுதல். இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகாலம் தொன்மையுடையது. பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆ முதல் அவ் வரைக்கும் இருக்கிற வரிசை தெரியணும். அதுபோல் கா முதல் நா வரைக்கும் இருக்கிற வரிசை தெரிஞ்சால் போதும், நம்ம அகர வரிசை வந்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் காக்கா கி கி குக்கு கே கே அந்த வரிசையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க, உயிர்மை எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உயிரெழுத்துக்களை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்களை எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, வனப்பு. படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. படித்தான். படித்தான் என்பது வினைமுற்று. படித்த பெயரச்சம். படித்து வினையச்சம். வினையாளனின் பெயரை கண்டறிக. கேள், கேட்டவர். கேள், கேட்டவர். கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷத்துலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து வினையாளனின் பெயர். கேட்டு வினையச்சம், கேட்ட பெயரச்சம், கேட்டான் வினைமுற்று. அப்போ ஆன்சர் கேட்டவர் வினையாளனின் பெயர். சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயர் கண்டறிக. சுடுதல். சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயர் சுடுதல். தல் அல் விகுதியை கொண்டு முடிஞ்சதுன்னா அது தொழிற்பெயர். தொழிற்பெயர் விகுதிகளே வந்து 10க்கும் மேலே இருக்குது. அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மயங்கிய, மயங்கு, அதோட வேர்ச்சொல் மயங்கு. மயங்கிய வேர்ச்சொல் மயங்கு. சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணையை தேர்க. வேரல், அதோட வேர்ச்சொல் வெல். கோரல், கொல் வேர்ச்சொல். சேரல், செல் வேர்ச்சொல். கோடலுக்கு கோடு வந்திருக்கு, இது சரியான வேர்ச்சொல் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின். உண்கிறேன், இதன் வேர்ச்சொல் உண். உண்கிறேன், இதன் வேர்ச்சொல் உண். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. குணக்கு, குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது திசை. குணக்கு, குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது திசை. ஏரி, ஏரி ஒலி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்க. மரத்தில் ஏறினான், ஏரியில் குளித்தான். மரத்தில் ஏறினான், ஏரியில் குளித்தான். சின்னரி, பெரியரி, அதாவது மயங்கொலி எழுத்துக்கள் வேறுபாடு. ராரா வேறுபாடு. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8. அந்த 8 எழுத்துக்கள் இதுதான். நெக்ஸ்ட் கொஷின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. சூழ், சூழ், சூழ் இது வந்து பார்த்திங்கன்னா மயங்கோலியில் டிஃப்ரென்ஸ் தான். லா லா ழா வேறுபாடு. சூழ்னா கர்ப்பம், சூழ்னா ஆராய்ச்சி, சூழ்னா சபதம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்க. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. இது வந்து நீங்கள் 4 ஆப்ஷனுமே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எலுகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பேச்சாற்றல். எலுகேஷன்னா பேச்சாற்றல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். லெவல் கிராசிங், இருப்பு பாதையை கடக்கும் இடம். லெவல் கிராசிங்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம். ரிவால்யூவேஷன், புரட்சி. ரிவால்யூவேஷன்னா புரட்சி. வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருள் கவனமாக. பதனம் என்பதன் பொருள் கவனமாக. மரபு பிழைகளை நீக்குக. மரபு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க. மரபு பிழை இருக்கிறது, பிழை இல்லாமல் இருக்கிறதுல காகும் கரையும், ஆந்தை அலரும், மயில் அகவும், இது எல்லாமே கரெக்டு. கோழி கூவாது, குயில் தான் கூவும். கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர்னு வரணும். கூரை வேய். பானை வனை, கூடை முடை, இது எல்லாமே மரபு வினை சொற்கள். பாரதியார் பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன் எல்லாம் ஆண் புலவர்கள், ஆண்பால் புலவர்கள். ஔவையார் வந்து பெண்பால் புலவர்களில் வருவாங்க. மகர குறுக்கம் அல்லாதது. போன்மம், வரும் வளவன், கொன்மம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகர குறுக்கம். இம்மும் முன்னாடி வா வரதும் வந்து பார்த்திங்கன்னா மகர குறுக்கம் தான். இதில் நறும் மலர் என்பது மகர குறுக்கம் கிடையாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. பாடுதல், பாடியவள், கெடுதல், படித்தல்,
இதில் பொருந்தா சொல் பாடுதல், கெடுதல், படித்தல் எல்லாமே தொழிற்பெயர். பாடியவள் என்பது வினையாளனின் பெயர். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஐம்பெரும் காப்பியம் ஆப்போசிட் வேர்ட் ஐஞ்சிறு காப்பியம். ஐம்பெரும் காப்பியம்க்கு ஆப்போசிட் வேர்ட் ஐஞ்சிறு காப்பியம். நகுதல் எதிர்ச்சொல் தருக அழுதல். நகுதல் எதிர்ச்சொல் தருதல் அழுதல். இடராழி நீங்குகவே. இத்தொடரில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் இன்பம். இடர் என்பதன் எதிர்ச்சொல் இன்பம். இடர்னா துன்பம், அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் இன்பம். தான் ஒரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் பிளஸ் ஒரு. தான் ஒரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் பிளஸ் ஒரு. சேர்த்தெழுதுக. இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர். இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. இது ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு. இது பார்த்தீங்கன்னா உரைநடையோ ஸ்டோரியோ இல்லை செய்யுள்ள இருக்கிறதா நமக்கு கொடுப்பாங்க. அது 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கின்றது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். யார் அவர் தெரியுமா? அவர்தான் சர் சி வி ராமன். இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் தான். இதிலிருந்து ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. இருக்கிறதுலே ஈஸியான டாபிக்னு கூட சொல்லலாம். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. சர் சி வி ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1928. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் சர் சி வி ராமன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் என்பதும் பன்மை, விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று பன்மையில் ஃபினிஷ் ஆயிருக்கு. இப்படி தான் நீங்கள் செக்கும் பண்ணணும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? என் பள்ளி பருவத்தின் பசுமை மர நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. நினைவுகள் என்பது பன்மை, எழுகின்றன என்பதும் பன்மை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. சொல் பொருள் பொருத்துக. நாளிகேரம், கோழி, சாலம், தாமலம். நாளிகேரம்னா தென்னை, கோழினா அரசமரம், சாலம்னா ஆச்சாமரம், தாமலம்னா பச்சிலை மரம். நாளிகேரம்னா தென்னை, கோழினா அரசமரம், சாலம்னா ஆச்சாரமரம், தாமலம்னா பச்சிலை மரம். சொல்லும் பொருளும். தவறான இணையை கண்டறிக. இதில் கிளைனா உறவினர், போற்றார்னா பகைவர், பேதையர்னா அறிவற்றவர், அளந்தவர்னா கொடையாளர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அளந்தவர்னா என்ன மீனிங் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சொல் பொருள் பொருத்துக. மைவனம், மைவனம்னா மலைநெல், முருகுனா தேன், மதியம்னா நிலவு, துவரைனா பவளம். மைவனம்னா மலைநெல், முருகுனா தேன், மதியம்னா நிலவு, துவரைனா மலைநெல். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதில் ஓர் தவறாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது தான். ஓர் உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஒரு பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இதில் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஈ என்பது உயிரெழுத்து, அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும். பா என்பது உயிர்மெய் எழுத்து, அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். நா என்பது உயிர்மெய் எழுத்து, அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். சரியான தொடரை தேர்ந்தெடு. சாலவும் நன்று எவ்வகை தொடர்? உரிச்சொல் தொடர். சால, தவ, நனி, கூர், கழி இது போல சொற்கள்லாம் என்ன வரும்? நமக்கு உரிச்சொல் தொடரில் வரும். நெக்ஸ்ட்டு
சரியான தொடரை கண்டுபிடி. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சரியான தொடரை தேர்க. மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ. இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல். பழம் என்பதன் கூட்டப்பெயர் பழக்குலை. பின்வரும் சொல்லின் சரியான கூட்டப்பெயரை தெரிக. கல் கற்குவியல். கல் கற்குவியல். இஸ்மத் சந்நியாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது? பாரசீகம். இஸ்மத் சந்நியாசி என்ற சொல் பாரசீக மொழிக்கு உரியது. கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று சடகோபர் அந்தாதி. கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று சடகோபர் அந்தாதி. குண்டம் எதை குறிக்கிறது? குளிக்கும் நீர்நிலையை குறிக்கிறது. நீர்நிலையை குறிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் குண்டமும் ஒன்று. பொருந்தா இணையை தேர்க. மல்லெடுத்தனா வலிமை பெற்ற. மல்லெடுத்த வலிமை பெற்ற. கலைச்சொல் அறிதல். ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி. ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி. கொடுக்கப்பட்டுள்ள கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. ஈக்வஸ்ட்ரினா குதிரை ஏற்றம். ஈக்வஸ்ட்ரின் குதிரை ஏற்றம். கூற்று காரணம் சரியா தவறா? ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் எனப்படும். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம். சதம் என்றால் 100 என்று பொருள். கூற்று சரி, காரணமும் சரி. 73. கட்டுரையை படித்தான். இது வேற்றுமை தொடர். அதில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்குது. ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் கூட. வேற்றுமை உருபுகள்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஐயாளுக்கும் இல்லதுக்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைனும் 8ஆம் வேற்றுமை வெளி வேற்றுமைனும் சொல்லுவாங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட், கூற்று காரணம் சரியா தவறா என ஆய்க. இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மறுத்தார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற ஸ்டோரியில் இது இருக்கும். ஓடு இருபொருள் தருக. ஓடுதல் இன்னொன்று வீட்டின் மேற்கூரை. இருபொருள் தருக. நகைனா ஒன்று சிரிப்பு, இன்னொன்று அணிகலன். நகைனா ஒன்று சிரிப்பு, இன்னொன்று அணிகலன். இருபொருள் தருக. வன்மைனா ஒன்று ஈகை, இன்னொன்று வலிமை. பெரிய இன் வந்தாதான் ஈகை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மழை வளர்ப்போம் மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை சரியான தொடரோடு சேர்க்க. ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் தான் ஆசிய ஜோதி. கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். இங்கே ஏனெனில் என்ற இணைப்பு சொல் யூஸ் பண்ணணும். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். நெக்ஸ்ட் கொஷின். நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இங்கே அதனால்ன்ற இணைப்பு சொல் யூஸ் பண்ணோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாடுகிறது. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார்? திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார்? சரியான வினாச்சொல். பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? சரியான வினாச்சொல் சூஸ் பண்ணணும். நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது? பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புக. முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார். முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். இது இறந்த காலம். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். இது இறந்த காலம். தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார். இதுவும் இறந்த காலம். தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார். இறந்த காலம். பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. நீதி நூல், விண்மீன், எழுதுகோள். மேலே இருக்கிற அந்த சொற்களை வச்சு நம்ம புதிய சொல் உருவாக்கணும். அது மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. குருவி கூடு. கீழ்கண்டவற்றில் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. காகம் கரையும். காகம் கரையும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொருத்துக. விளைச்சல், அதுக்கு விளைச்சல்னு வரணும். பிடிவாதம், பிடிவாதம். விலை. அமாசி, அமாவாசை, அமாவாசை. பேச்சு வழக்கு டு எழுத்து வழக்கு சொல். பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். ஒசரமா, வளர்ந்துட்டான். இதெல்லாம் பேச்சு வழக்கு சொல். அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் என்பது தான் எழுத்து வழக்கு சொல். சொற்களின் கூட்டப்பெயர்களை எழுதுக. சோளக்கொல்லை, சோளக்கொல்லை. நிறுத்தற்குறி அறிக. முத்தமிழ், இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகம்.
கீழ்கண்டவற்றுள் எது மருவு பெயர்? கோவை. கோவை என்பது மருவு பெயர். திருச்சிராப்பள்ளியின் மருவு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி. திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி. தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார். இத்தொடரில் மயிலை என்பது மயிலாப்பூர். மயிலை என்பது மயிலாப்பூர். மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும். இதில் ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் உலாவி. மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும். ப்ரௌசர் என்பது உலாவி. நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தாம் தெரியும். இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சுவை. சுவை. டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சுடுமண் சிற்பக்கொலை. சுடுமண் சிற்பக்கொலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் 100 கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். பொருந்தா இணையை சுட்டுக. வெச்சிப்பூ சிவப்பு கலரில் இருக்கும். உழிஞ்சைப்பூ வெச்சிப்பூ வந்து சிவப்பு கலரில் இருக்கும். உழிஞ்சை மஞ்சள் கலர். தும்பைப்பூ வெள்ளை கலர். நொச்சிப்பூ வந்து பச்சை கலர்னு போட்டிருக்காங்க. அது தவறு. என்ன கலர்னு கமெண்ட் பண்ணுங்க. சோறு உண். சோறு உண் வினைமரபு. வழிவு சொல்லை திருத்தி எழுதுக. தலைகாணி. தலையணை என்பது தான் கரெக்டு. தலையணை என்பது தான் கரெக்டு. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. நீங்கள் வல்லினும் மிகும் மிகா இடங்கள் பார்த்துட்டு கசதப முன் வல்லினும் மிகும்ன்றத நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சந்திப்பிழையற்ற தொடர். வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. கசதப முன் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? கொஷின் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செங்கோல் இதன் எதிர்ச்சொல் கொடுங்கோல். செங்கோல் இதன் எதிர்ச்சொல் கொடுங்கோல். நெக்ஸ்ட் கொஷின். ஒருத்தார் எதிர்ச்சொல் தருக. பொறுத்தவர். ஒருத்தார்னா பொறுக்காதவங்க. அப்போ ஆப்போசிட் வேர்ட்னா பொறுத்தவர். பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லும் பொருளும். புரிசைனா மதில். புழைனா சாளரம். நியமம்னா அங்காடி. மாக்கால்னா பெருங்காற்று வரணும். இங்கே கடல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தா சொல் பி ஆப்ஷன் தான். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. செந்தாமரை இன்சொல் கடுங்கதிர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகையில் வரும். அலைக்கடல் வந்து வினைத்தொகை. அப்போ பொருந்தாச்சொல் டி ஆப்ஷன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ரிவாலுவேஷம்னா மீட்டுருவாக்கம். ரிவாலுவேஷம்னா மீட்டுருவாக்கம். கிராப்னா செதுக்கி. கிராப் செதுக்கி. கான் கான் இங்கே வந்து சின்ன இன்னு அதுக்கப்புறம் பெரிய இன்னு. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தேன். பார்த்தான். காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். பெரிய சின்ன இனுக்கு வந்து காடு. பெரிய கான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தல் என்ற மீனிங் தரும். அரி அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணை. சின்னறி வந்தால் திருமால். பெரியறி வந்தால் அறிந்து கொள்வது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி பொருளை கண்டறிக. கை ஒழுக்கம் வேண்டும். கை ஒழுக்கம் வேணும். பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேகம். மேகம். மேகம் பேய் மழை பெய்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர். மழை பெய்தால் மக்கள் வருந்தி. மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. இதுக்கும் 4 ஆப்ஷன் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. அகர வரிசையில் எப்பயும் போல தான் டி வந்து சரி. ஓகேங்களா? இங்கே காக்கா வரிசை கொடுத்துருக்காங்க. காக்கா கீக்கி அந்த வரிசை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து சரியான அகர வரிசை. இதில் 1 3 சரியான வரிசை. இதில் தா வரிசை கொடுத்துருக்காங்க. இதில் பா வரிசை கொடுத்துருக்காங்க. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்திலாம் கம்பர். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி கம்பர். இது வியங்கோல் வினைமுற்று. போ என்ற கட்டளை தோணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று. கூற்று சரி காரணம் தவறு. கூற்று சரி காரணம் தவறு. இலக்கண குறிப்பு. சரியான விடையை பொறுத்துக. இதில் வந்து 1 2 கரெக்டு. தொழில் பெயர் செப்பல். வினைத்தொகை காய்மணி. உவமை தொகை மூதுர்னு கொடுத்துருக்காங்க. வேற்றுமை தொகை மலர்கைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் தவறு. விடைக்கேற்ற வினா. இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என 2 வகைப்படும். அப்போ அதற்கான கொஷின் வந்து என்னவா இருக்கணும்? வழக்கின் வகைகள் எதுன்னு கேட்டாங்கன்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு 2 இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். இப்போ நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா. சமைப்பது தாழ்வில்லை. எவ்வகை வாக்கியங்கள்? வினா வாக்கியம் இன்னொன்று செய்தி வாக்கியம். வினா வாக்கியம் இன்னொன்று செய்தி வாக்கியம்.
பிறவினை வந்து சூஸ் பண்ணணும். செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான், வாங்கினான் வந்திருந்தா தன்வினை, வாங்குவித்தான் அப்போ பிறவினை. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்துள்ள அடி எதுகை வந்து முத்தமிழ் மெத்த. சரியான இணை தேர்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின் சரியாக பொருந்தும் எதுகை. எதுகைனா என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வரணும். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும். தேனிலே ஊனிலே, இங்கே தேனிலே ஊனிலே இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கா, அப்போ இது வந்து அடியெதுகை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதியும். மழைமுகம் காணா பயிர் போல வாட்டம் வருந்துதல் துன்பம் எது வந்தாலும் கரெக்டு. சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி. கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி. ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புளியப்பம் இல்லாதவனுக்கு பசியப்பம். இருப்பவனுக்கு புளியப்பம் இல்லாதவனுக்கு பசியப்பம். உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் உண்டு. படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையாளன் பெயர் படித்தவனை. பயின்றான் இதோட வேர்ச்சொல் பயில். பயில். கிறிஸ்தவ கம்பர் எச்சிய கிருட்டன பிள்ளை. கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல். மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இது வந்து பண்பு பெயர். தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் பண்பு பெயர். இதில் காலப்பெயருக்கு தொழிற்பெயருக்கு பொருட்பெயரும் இருக்குது. வட்டம் பெயர் சொல் வகைகளில் பண்பு பெயர். வட்டம் அளவை குறிப்பது வந்து பண்பு பெயரில் வரும். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள் இருந்து தேவரலோகம் சென்றாள்? 14 நாட்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தேவரலோகம் சென்றார். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? இளம்பகன்னு அழைக்கப்படுகிறது. ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் வந்து சூளாமணி. நாட்டதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யல் என்ற காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். நாட்டது யாம் ஒரு பாட்டுடை செய்யல்னு காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் அவர்கள். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூத்தராற்று படை. வெய்யோன்னா பகலவன் சூரியவன். கருங்குனா காற்றாடி. கொண்டல்னா மழைமேகம். வேழம்னா யானை. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம். சுந்தரகாண்டம் அயோத்திய காண்டம் பாலகாண்டம்லாம் கம்பர் எழுதினது தான். உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர் எழுதினது. காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் வந்து பார்த்திங்கன்னா ராவண காவியம். ஏழமை வேடநெறித்திலே என்றனை யோசரோ என்று இயம்பியவன் குகன். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் வந்து பார்த்திங்கன்னா நாலடி 400. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் ஏலாதி. மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல். தீதின்றி வந்த பொருள் அறமும் இன்பமும் ஈனும். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து டாக்டர் ச.ரா. அரங்கநாதன் விருது. திருவி கல்யாண சுந்தனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திருவாரூர். திரு என்பது திருவாரூரை குறிக்கும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று வந்து யாருடையதுன்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்களுடையது. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறைன்னு சொன்னது வந்து விஜயலட்சுமி பண்டிட். பொருந்தாததை கண்டறிக. சிங்கவல்லி. இதில் கரிசலாங்கண்ணி கையாந்திரை பிருங்கராசம் எல்லாமே கரிசலாங்கண்ணியை தான் குறிக்கும். சிங்கவல்லி வந்து இதை குறிக்காது. கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு.
நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சென்னை அடையாறில் அவ்வை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சலையம்மாள். தமிழர் காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருகு என்று பாடியவர் வெண்ணி குயத்தியார் அவர்கள். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி. போப் பிறந்த நாடு கனடா. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. பூவில் இதழக தனைய தருவம் கொண்ட ஊர் என்ற மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். பூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ. நெக்ஸ்ட் கொஷின். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். யாருடைய கூற்றுனா ராபி சேதுவில்லை அவர்களுடைய கூற்று. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்பது ராபி சேதுபிள்ளை கூற்று. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் பெருஞ்சித்திரனார். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் பெருஞ்சித்திரனார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவேசா. தமிழ் தாத்தான் அழைக்கப்படுபவர் உவேசா. சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் தனிநாயகம் அடிகள். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் தனிநாயகம் அடிகள். கடைச்சாங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்துக்கள்னு அழைக்கப்பட்டன. செப்பு திருமணிகளின் பொற்காலம் சோழர்களுடைய காலம். செப்பு திருமணிகளின் பொற்காலம் சோழர்கள் காலம். கண்ணுள் வினைஞர் ஓவியம் வரைபவர்கள் ஓவியம் வரைபவர்கள். நெக்ஸ்ட் கொஷின். கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். புதுமை பித்தன் கூபா ராஜகோபாலன். மௌனி தி. ஜானகிராமன். புதுமை பித்தன் காஞ்சனை. கூபா ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள். மௌனி அழியாச்சுடர். தி. ஜானகிராமன் முள்முடி. தவறான தொடர்களை தேர்ந்தெடு. 1 3 தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா 2 4 சரி. தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகிறது. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை தெருக்கூத்து. பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என்று எழுதியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். யாக்கைனா பார்த்தீங்கன்னா உடம்பு. புன்புலம்னா புள்ளிய நிலம். வேழம்னா ஆண் யானை. புலிக்கும்னா உரிக்கும். யாக்கை உடம்பு, புன்புலம் புள்ளிய நிலம், வேழம் ஆண் யானை, புலிக்கும் உரிக்கும். முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம். முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம். பாரதிதாசனின் அழகின் சிறப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எழிலோவியம். பாரதிதாசனின் அழகின் சிறப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றியது எழிலோவியம். பட்டினை பாலை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர் பாரதியார். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞான சம்பந்தர். நடமாட கோவில் நம்பருக்கு 1 இயல். படமாட கோயில் பகதவர்க்கு அது ஆமே என்று பாடியவர் திருமூலர். அதாவது இல்லாதவங்களுக்கு வழங்குறது நம்ம சாமிக்கே கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாமிக்கு கொடுக்கறது இல்லாதவங்களுக்கு கொடுத்தது ஈடாகாது. 17 சித்தர்களில் ஒருவர் போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவிலுக்கு தனித்தன்மை அளித்தவர் நா. வானமாமலை. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. இதை பாடியவர் அழகிய சொக்கநாதர். திருநெல்வேலி சீமைன்னு படிச்சிருப்பீங்க, அதில் இருக்கும். நாட்டினும் காட்டினும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினும் நெஞ்சை பறிகொடுத்தான் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு. நாட்டினும் காட்டினும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் குயில் பாட்டு.
ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்படும் பாடிய சொல் கடல். உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாப்புறம். உலா என்று சிற்றிலத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாப்புறம். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இப்பாடலடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி திருக்குற்றால அருவி. திருக்குற்றால அருவி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இவ்வரிகளில் சுட்டப்படுபவர் தமிழ்த்தாய். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டி முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இது தமிழ்த்தாய். சேக்கிழாவிற்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன். அனபாய சோழன். பெரிய புராணத்தில் உள்ள சுருக்கங்களின் எண்ணிக்கை 13. பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 13. திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆலவாய் காண்டம். திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆலவாய் காண்டம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் 5ஆம் திருமொழி. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள இடம் 5ஆம் திருமொழி. இது வரைக்கும் 200 கொஷின் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் 500 கொஷின் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பிறவினை வாக்கியங்களை கண்டறிக. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். இந்த லாஸ்ட் மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் செய்வித்தனர், செய்கிறார்கள், செய்தார்கள், செய்தனர் எல்லாம் தன்வினையில் வந்துடும். செய்வித்தனர் அப்போ இது பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். ராவண காவியம் புலவர் குழந்தைகளால் எழுதப்பட்டது. இது செயபாட்டு வினை. படுபட்டதுன்னு ஃபினிஷ் ஆனால் செயபாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. குமரன் கம்பராமாயணம் கற்றார். அவர் கற்றுக்கிட்டாரு. அப்போ இது தன்வினை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று. அப்போது கொஷின் எதிர்மறை தொழிற்பெயர் சான்று தருக. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அன்பு செலுத்துதலே மனித நேயம் எல்லா உயிர்களிடத்திலும். இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனித நேயம். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. நெக்ஸ்ட் கொஷின். பொருத்தமான விடையை தேர்க. எதிர் மறுத்து கூறல் மறைவிடை. உடன்பட்டு கூறல் உடன்பட்டு கூறல் நேர்விடை. நேர்ந்ததை கூறல் உற்றது உரைத்தல் விடை. இனமானதை கூறுதல் இனமொழி விடை. எதிர்மறுத்து கூறல் மறைவிடை. உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. நேர்ந்தது ஆல்ரெடி நடந்தது கூறுறது உற்றது உரைத்தல். இனிமேல் நடக்க விட்டுறது கூறுறது உருவது உரைத்தல். இனமானதை கூறுதல் இனமொழி விடை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அ வரிசை உயிரெழுத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை தேர்வு செய்க. உரைத்தான் வேர்ச்சொல் உரை. உரைத்தான் வேர்ச்சொல் உரை. சென்றனர் இதோட வேர்ச்சொல் செல். சென்றனர் வேர்ச்சொல் செல். ஏ என்பது என்னோடு பொருந்து சேர் கூடு என்னும் பொருளை உடையது. ஏ என்பது பொருந்து சேர்க்கூடு என்னும் பொருளை உடையது. கடற்காலன்கள் எவை. நாவாய் வங்கம் தோணி. நாவாய் வங்கம் தோணி. பிழையற்ற தொடரை கண்டறிக. மயில் ஓர் அழகான பறவை. மயில் ஓர் அழகான பறவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொருத்துக. பேட்ரியாசிசம் நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர் இலக்கியம். ஆர்ட் கேலரி கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு. பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஆர்ட் கேலரினா கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு. ஒருமை பன்மை பிழை நீக்குக. மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. இங்கே நமக்கு புரிகின்றதுன்னு வரணும். மழை ஒருமை. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும். பிழை திருத்துக. சந்தி பிழையை நீக்குக. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். இங்க சிக்கனமாக பயன்படுத்துவேன். பொருந்தா இணையை கண்டறிக. குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் வைகரை. பாலைக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கலர் நிலம் எதிர்ச்சொல் தருக. திருந்திய நிலம். கலர் நிலம்னா திருந்திய நிலம். இடம் பிளஸ் எங்கும் சேர்த்து எழுத கிடைக்கும் போது இடம் எங்கும். இம் பிளஸ் ஏ சேரும்போது என்னவா மாறும் நமக்கு மேவா மாறும்.
சேர்த்து எழுதுக. காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு. காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி இங்கே ஊ போயிட்டு இட்டு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இரட்டித்தல் விதிப்படி இன்னொரு டா இட்டு உருவாகும். அப்போ என்ன ஆகும்? ஒரு டா அப்படியே இருக்கும். இட்டு ப்ளஸ் ஆ சேர்ந்து டாவா மாறி காட்டாறுன்னு உருவாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழை நீக்குக. 4 பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்துள்ளன. 4 பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்துள்ளன. ஒருமை பன்மை பிழை நீக்குக. லட்சுமி கூப்பிடுவாள். லட்சுமி கூப்பிடுவாள். தவறான இணையை கண்டறிக. மக்கள் அக்ரிணையின் பன்மைன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இது உயர்திணை பன்மை. மாடு அக்ரிணை உரிமை. அரிசி உயர்திணை உரிமை. அரசி. அரசன் வந்து உயர்திணை உரிமை. அப்போ மக்கள் வந்து உயர்திணை பன்மை வந்திருக்கணும். சரியான எண்ணிடையை தேர்வு செய்க. 1 + ஐயம். இதில் ஐ என்பது உயிரெழுத்து. அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும். ஓர் ஐயம். சரியான தொடரை தேர்ந்தெடு. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. இளவேநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடு. சித்திரை வைகாசி. சித்திரை வைகாசி. கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்த தொடரை தெரிவு செய்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். கலைச்சொல் அறிக. ஸ்டர்ம்னா புயல். ஸ்டர்ம்னா புயல். மிசைல் எனும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் ஏவுகணை. மிசைல் எனும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் ஏவுகணை. கூற்று சரியா தவறா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 2 சரி, 3 தவறு. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரிச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது என்பது சரி. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்து எழுதப்பட்டன என்பதும் சரி. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது என்பது தவறு. ஏன்னா ஓலைச்சுவடிகளில் மெய்யை குறிக்க புள்ளி வச்சாங்கன்னா கிழிஞ்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து மெய் வந்து தென்படாத மாதிரி தான் இருக்கும். குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை உயிரெழுத்துக்கள். இங்கே பாருங்கள், சின்ன மூ பெரிய மூ, சின்ன ஏ பெரிய ஏ, சின்னப்பா பெரியப்பா வந்திருக்கு. அப்போ உயிர்னு வந்திருக்குல்ல, அப்போது ஊல எதனா ஒரு எழுத்து வந்திருக்கணும். ஊன் இல்லை ஊன், அதுபோல் எதனா எழுத்து வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இரு பொருள் தருக. வழி நதி ஆறு. வழி நதி ஆறு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தரணி பார். தரணி பார் ரெண்டுமே உலகத்தை தான் குறிக்கும். பேசுதல் இரு பொருள் தருக. உரைத்தல் விளம்புதல். உரைத்தல் விளம்புதல். சரியான சொல் எது? நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். மிகுந்த. சரியான சொல். நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க. அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது? அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது? சரியான வினாச்சொல். அண்ணா நூலகம் எங்கு உள்ளது? அண்ணா நூலகம் எங்கு உள்ளது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். இப்போ நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? நான் வந்தேன் எனும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக. நான் வருவேன். நான் வந்தேன் என்பது நிகழ்காலம். நான் வருவேன் என்பது எதிர்காலம். பதனம் என்பதன் வட்டார வழக்குச்சொல். கவனமாக. பதனம் என்பதன் வட்டார வழக்குச்சொல். கவனமாக. கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடர். அந்தோ இயற்கை அழிகிறது. அந்தோ இயற்கை அழிகிறது. 2 இடத்துலையும் வந்து நிறுத்தற்குறிகள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குறியிட்டது எது? அடேயப்பா எவ்வளவு பெரிய ஏரி. அடேயப்பா எவ்வளவு பெரிய ஏரி. அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்புக்குறி. அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்புக்குறி. சோநாடு என்பதன் மருவு வந்து சோழநாடு. சோநாடு என்பதன் மருவு வந்து சோழநாடு. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வந்து வினா எதிர் வினாதல் விடை. ஒரு வினாவுக்கு இன்னொரு வினாவே வந்து விடையாக சொல்கிறது வினா எதிர் வினாதல் விடை. டெபிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல் பற்று அட்டை. டெபிட் கார்டுக்கு இணையான தமிழ்ச்சொல் பற்று அட்டை. டெலிகேட்னா பேராளர். டெலிகேட்னா பேராளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஃபைல்னா கோப்புகள். ஃபைல்னா கோப்புகள். தாமரை இலை நீர் போல பட்டும் படாமல் இருக்கிறது அந்த உவமை உணர்த்துவது. பேரறிவாளன் திருபோல என்னும் உவமை கூறும் பொருள் பலருக்கு பயன்படும். பலருக்கு பயன்படும். சரியான இணை. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். இலவு காத்த கிளி ஏமாற்றம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். இது வந்து செய்வினை. செய்வினை செய்பவரை முன்னிறுத்தது. விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார்.
வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? நம்ம வந்து கொஷின் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வஉசி வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. குவிந்து, குவித்து. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். இது இடம் மாறுச்சுன்னா பொருள் தராது. சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். கவிஞர் வாணிதாசன். அகரவரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்வு செய்க. 2ம் 4ம். அழகு, அறிவு, அன்பு, அன்று, அன்னை. முதல் எழுத்து வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் 2வது எழுத்து வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. காப்பு, சப்பானை, செங்கிரை, தாள், முத்தல். எழுதிய பாடல் எவ்வகை தொடர்? பெயரச்ச தொடர். எழுதிய பாடல் என்பது பெயரச்ச தொடர். மகிழ் என்னும் சொல்லின் வினையாளின் பெயர் மகிழ்ந்தோர். மகிழ் என்னும் சொல்லின் வினையாளின் பெயர் மகிழ்ந்தோர். எழுது என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக. எழுதி. எழுதி. ஈஸ் ஒன்லி, ஊஸ் ஒன்லி, ஃபினிஷ் ஆனால் வினையச்சம். வேர்ச்சொல்லை கண்டறிக. கற்றார், கல். கற்றார், கல். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக. மாலா பள்ளத்தில் விழுந்தாள். மாலா பள்ளத்தில் விழுந்தாள். பெரிய எழுதா வரணும். சரியான தொடரை கண்டறிக. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஹியூமானிட்டினா மனிதநேயம். ஹியூமானிட்டினா மனிதநேயம். ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. பேட்ரியாட்டிசம்னா நாற்றுப்பட்டு. மெர்சினா கருணை. இதில் கரெக்டாக இருக்கிறது சி ஆப்ஷன் மட்டும்தான். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். மணிமேகலை பெண். பெண்பாலே முடியணும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கொடியில் உள்ள மலரை கொய்துவா. மலர் கொய். மலர் கொய். மரபு வலுவற்ற தொடர். குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான். பானை வனைதல் கரெக்டு. வலுவு சொல்லற்ற தொடர். கண்ணா நேற்று நீ வந்தாய். கண்ணா நேற்று நீ வந்தாய். பொருந்தா சொல்லை கண்டறிக. மண்ணீட்டாளர், கண்ணூல் விளைஞர், காருகர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவியம் வரைகிறவங்க, சிற்ப கலைஞர்கள்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. துகீர் என்பது இதில் பொருந்தாத ஒன்று. துகீர்னா என்ன மீனிங்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பொருந்தா சொல்லை கண்டறிக. மதுரை, காஞ்சி. மதுரை, காஞ்சி. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு தான் தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லை எனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும்? ஊடக வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும். மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன இதழ்கள். மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன இதழ்கள். விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது நாளிதழ் படிப்பு. நாளிதழ் படிப்பு. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடு. பகடு அப்படின்னா எருமைக்கடா. வேரினா தேன். மேதினா எருமை. கழைனா கரும்பு. பகடுனா எருமைக்கடா. வேரினா தேன். மேதினா எருமை. கழைனா கரும்பு. சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக. கோடு. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. அது ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? அல்லல்னா சேரு. அல்லல்னா சேரு. 1 + நாள் ஒரு நாள். நா என்பது உயிர்மை எழுத்து. அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். சரியான எண்ணெடை தெரிவு செய்க. புல் புற்கட்டு. புல் புற்கட்டு. படலை என்பது மாலை. படலை என்பது மாலை. செறிவு என்பது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். செறிவு என்பது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுவது. ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி. ரெனைசன்ஸ்னா மறுமலர்ச்சி. கூற்று காரணம் சரியா தவறா? இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கூற்றும் காரணமும் சரி. கூற்று காரணம் சரியா தவறா? உன், பெரு முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினைன்னு சொல்கிறாங்க. கூற்று காரணம் சரி. குரில் நெடில் மாற்றத்தால் தவறான இணையை கண்டறிக. ஏ ஏ உ உ இ இ.
நீங்கள் எழுத்துக்களை பார்க்காதுங்க. இதில் முதல்ல வர அந்த ஒரு சின்ன எழுத்து மட்டும் பாருங்கள். இதில் வந்து அறம் வந்திருக்கா, ஆளை கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆளை கொடுத்துருக்கணும். அது கொடுக்கறதுனால தவறான இணை ஏ ஆப்ஷன் தான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேருக. நீங்கள் விரும்பும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். நீங்கள் விரும்பும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஸ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும். டேஸ் துன்பிட நேரிடும். நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் துன்பிட நேரிடும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் வழு அமைதி சொல் எது? வருகிறார். வருகிறார் கால வழு அமைதியில் வரும். விண் எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் விண்வெளி. விண்வெளி. கிளி என்பதுடன் பொருந்தி வரும் சொல் கிளி பேசும். கிளி பேசும். சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம். குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம். ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சரியான ஊர் பெயர் மருவை கண்டுபிடிக்க. திருச்சிக்கு திருச்சிராப்பள்ளி. கும்பகோணத்துக்கு குடந்தை வரணும். தஞ்சாவூருக்கு தஞ்சை வரணும். உதகமண்டலத்துக்கு உதகை வரணும். இங்கே சரியாக இருக்கிறது ஏ ஆப்ஷன் மட்டும்தான். பட் இணையான தமிழ்ச்சொல் ஆனால். பட்டுனா இணையான தமிழ்ச்சொல் ஆனால். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. கடல் நீர் உப்பாக இருக்கிறது. இதில் கம்ப்யூட்டர் பிறமொழி சொல், தியேட்டர் பிறமொழி சொல், மிஷின்கள் பிறமொழி சொல். பிறமொழி கலவாத சொல்னா பி ஆப்ஷன் தான். இது வரைக்கும் 300 கொஷின். இந்த பார்ட்டில் வந்து 300 கொஷின் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 800 கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தொட்டு வேர்ச்சொல் தருக. தொடு. தொட்டு வேர்ச்சொல் தருக. தொடு. வேர்ச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுக. பயின்றால் பயில். பயின்றால் பயில். வருக வேர்ச்சொல் வா. வருக வேர்ச்சொல் வா. நீ விளையாடவில்லையா என்ற வினவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல். இனிமேல் நிகழவிருப்பது கூறுவது உருவதல் கூறல். தாவரத்தின் பிஞ்சு வகைகளில் இடம்பெறாத சொல் தாறு. வடு, கவ்வை, மூசு எல்லாம் பிஞ்சு வகைகளில் வரும். தாறு வந்து பார்த்திங்கன்னா குலை வகையில் வரும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடினா வந்து காவல் விரைவாக. கடினா காவல் விரைவாக. குரங்கு குரங்கு. சின்னரா பெரியரா. சின்னரா வந்தா வானரம். குரங்குனா பெரியரா வந்தா தொடை தொடை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கூரை. சின்னரை வந்தா வீட்டின் கூரை. பெரியரை வந்தா புடவை. இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. டிமாண்ட் ரஃப்னா வரையோலை. டிமாண்ட் ரஃப்னா வரையோலை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் டெம்செட்னா பெருங்காற்று. டெம்செட் பெருங்காற்று. ரிவாலுவேஷன்னா மீட்டுருவாக்கம். மீட்டுருவாக்கம். பிழைகளை தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. பெரியனா வரணும். அங்கே சின்னரா கொடுத்துருக்காங்க. காளைகளை பூட்டி வயலை உழுதினர். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இதெல்லாம் கரெக்டு. பிழை நீக்கி எழுதுக. சர்தார் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். பிழை நீக்கி எழுதுகனா கசதபமுன் வல்லினம் மிகும். அந்த வல்லினம் மிகும் மிகா இடங்களில் கரெக்டான போட்டு எழுதணும். சரியான ஒளிமறைவை கண்டறிக. சிங்கம் முழுங்கும். கவிஞர் அப்துல் ரகுமான் பொருந்தா சொல்லை கண்டறிதல். பால் வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள். இது எல்லாமே கவிஞர் அப்துல் ரகுமானோடது. கரித்துண்டு யாருடைய நூல்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது. தெலுங்கு. தமிழ், மலையாளம், கன்னடம் எல்லாமே வந்து தென் திராவிட மொழிகள். தெலுங்கு வந்து நடுதிராவிட மொழியில் வரும். ஊறுகாய், கருங்குவலை, ஆடுகொடி, வளர்தமிழ் இது எல்லாமே வந்து பொருந்தா சொல் எதுன்னு கேட்குறாங்க. கருங்குவலை கருமை ப்ளஸ் குவலை இது பண்பு தொகையில் வந்துடும். ஊறுகாய், ஆடுகொடி, வளர்தமிழ்லாம் வினைத்தொகை. செயலிசை அளபடிக்கு பொருந்தாத சொல் இன்புருவும். இது வந்து பொருந்தாது. சரியான இணையை தேர்க. ஐயம் தெளிவு. ஐயம் தெளிவு. அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு. எதிர்ச்சொல் மிசைனா ஆப்போசிட் வேர்டு கீழே. மிசைனா வந்து மேடு. அதுக்கு ஆப்போசிட்னா கீழே. ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஏற்றல். ஈதல்னா கொடுத்தல். ஆப்போசிட் வேர்டு ஏற்றல். பொருளுடைமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் பிளஸ் உடைமை. பொருள் பிளஸ் உடைமை. இல்லு பிளஸ் ஊ என்னவா மாறும்? லூவா மாறும் நமக்கு. அடுத்து சேர்த்து எழுதுக. இன்புருகு. இன்புருகு. பெருங்கடல். பெருமை பிளஸ் கடல். பிரித்து எழுதுக. பெருமை பிளஸ் கடல். கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு.
விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு, உடை, இருப்பிடம். அதாவது இருப்பிடம்னா உறைவிடம். உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு, உடை, உறைவிடம். இப்பத்தியில் இடம்பெறும் பழமொழி சுத்தம் சோறு போடும். ஒருமை பன்மை பிழையான தொடரை நீக்குக. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். இவை என்பது பன்மை, நூல்கள் பன்மை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். அவன் ஒருமை காக்கின்றான். ஒருமை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். ஒருமை. தொல்பொருள் பொருத்துக. புரிசை, புழை, பனை, கயம். புரிசைனா மதில், புழைனா சாளரம், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை. புரிசை மதில், புழைனா சாளரம், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை. சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக. மதுனா தேன், மானா வண்டு, வாவினா பொய்கை, மேதினா எருமை வரணும். அங்கே மயில் கொடுத்துருக்காங்க. சொல் பொருள் பொருத்துக. அளந்தவர்னா வறியவர், நோன்றல்னா பொருத்தல், கிளைனா உறவினர், போற்றார்னா பகைவர். அளந்தவர்னா வறியவர், நோன்றால்னா பொருத்தல், கிளைனா உறவினர், போற்றார்னா வறியவர், போற்றார்னா பகைவர். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஈக்கு முன்னாடி அஃது வரணும். அதாவது ஈ என்பது உயிரெழுத்து, அதற்கு முன்னாடி அஃது வரணும். இதுவே உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது யூஸ் பண்ணலாம். பிழை திருத்துக. ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். சரியான தொடரை தேர்ந்தெடு. கவிதையை எழுதினார். இது எவ்வகை தொடர்? வேற்றுமை தொகாநிலை தொடர். கவிதையை எழுதினார் என்பது வேற்றுமை தொகாநிலை தொடர். சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. மலர் கொய். பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர். பின்வரும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. எறும்பு சாறை. எறும்பு சாறை. சொற்களின் கூட்டுப்பெயர். ஆட்டு கூட்டம். ஆட்டு கூட்டம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா தவறானது கேட்குறாங்க. சொற்களின் கூட்டுப்பெயர்களில் தவறானது. மக்கள் கூட்டம், ஆண், இறை, தென்னந்தோப்புலாம் கரெக்டு. ஆட்டு மந்தை வரணும். அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வேருக்கு நீர். வேருக்கு நீர். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைந்திருப்பது சாரைப்பாம்பு. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைந்திருப்பது இருபெயரட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. சாரைப்பாம்பு. காலம் கரைந்த பெயரச்சம் எதை சொல்லுவாங்க? வினை தொகையை சொல்லுவாங்க. கலைச்சொல் அறிதல். வேர்ல்வின்னா சுழல் காற்று. வேர்ல்வின் சுழல் காற்று. கொடுக்கப்பட்டுள்ள கலைச்சொல்லின் பொருளை அறிந்து தெரிவு செய்க. மெரைன் கிரியேச்சர். கடல்வாழ் உயிரினம். கடல்வாழ் உயிரினம். நெக்ஸ்ட் கொஷின். கூற்று காரணம் சரியா தவறா? என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. கூற்றும் காரணமும் சரி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று தாய் சேய் உவமை தொகை. உவம உருபு மறைந்து வந்துள்ளது. தாயும் சேயும். அப்போ கூட இது உண்மை தொகையில் தான் வரும். உவமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா? மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். தமிழ் மக்களின் துணையுடன் போராடிய நேதாஜியை கொண்டு சர்ச்சில் கோபம் கொண்டார். கூற்றும் சரி, காரணமும் சரி. இருபொருள் தருக. இதழ்னா ஒன்று கண் இமை, இன்னொன்று உதடு. விடை வகையை தேர்ந்தெடுத்தல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. அவசர குடுக்கை என்ற உவமை பொருள் எண்ணி செயல்படாமை. எண்ணி செயல்படாமை. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. ஆறுனா ஒன்று நதி, இன்னொன்று எண். எனக்கு எழுத தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை.
இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டதற்கு அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டு விடை. எவ்வகை வினா என்பதை எழுதுக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியுடன் வினவி சொல்லுதல் ஏவல் வினா. அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. ரெக்கார்ட்னா ஆவணம், ரெக்கார்ட் ஆவணம். ஹானரரி டாக்டரேட் மதிப்புறு முனைவர். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல். தற்செயல் நிகழ்வு. மிசைல்னா ஏவுகணை. பசுமரத்தாணி போல. எளிதில் மனதில் பதிதல். பந்து உருண்டது, இது தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. பணம் திருடப்பட்டது, படுபட்டதுன்னு ஃபினிஷ் ஆகிருக்கும், இது செயற்பாட்டு வினை. தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்க. உன் திருக்குறள் நூலை தருக, இது விழைவு தொடர். திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சிறந்த நூலாகும். உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது? அப்போ ஆன்சர் நம்ம திருக்குறள்னு சொல்லணும். விடைக்கேற்ற வினாவை தேர்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுன்னு கொஷின் ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஷின், இருவினைகளின் பொருள் அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பொறுத்து. மின்விசிறி பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என்று கவனி. மின்விசிறி பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என்று கவனி. மாற்றி போட்டிங்கன்னா மீனிங் வராது. இதில் 1, 4 சரி. பாம்புகள் பிணைந்தன, தாம்புகள் பிணைத்தன. இது ரெண்டும் எங்கே வரணுமோ அங்கே தான் வரணும், இல்லைனா மீனிங் வராது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. உப்பும் விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர். உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர். அகர வரிசைப்படுத்துக. எப்பயும் போல தான் ஆலேருந்து அவ்வரிக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்ன எதுக்கு கொடுக்கணும்? உயிரெழுத்துக்கு. செகண்ட் உயிர்மை எழுத்துக்கு. ஆனால் இங்கே வா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. வா வரிசைன்னும் போது வா வி அந்த வரிசையில் செக் பண்ணி பாருங்கள். அகர வரிசைப்படுத்துக. இது கோமேதகம், மரகதம், மாணிக்கம், காங்காட்ச வரிசையில் செக் பண்ண ஆன்சர் வந்துடும். சரி என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் சரிந்து ஊசோனில் ஃபினிஷ் ஆயிருக்கு. வேர் சொல்லின் வழி வினையச்சம் கண்டறிக. பாடி ஈசோனில் ஃபினிஷ் ஆயிருக்கு. அடைப்புகள் உள்ள சொல்லை ஏற்ற தொடரில் சேர்க்க. பொய்கை ஆழ்வார் திருவகா என்னும் ஊரில் பிறந்தார். உலக ஈரநாள் பிப்ரவரி 2. பொருத்தமான இணைப்புச் சொல் தொடர் தேர்க. தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். இது எல்லாமே தவறு. அடுத்து சரியான இணைச்சொல்லை தெரிவு செய்க. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு ஓவியர், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான். இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு ஓவியர், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்றான். நோய்கள் பெருக காரணம் என்ன? இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும்? எப்படி பாதுகாக்க வேண்டும்? யார் பாதுகாக்க வேண்டும்? இது மூணுமே அந்த டேஷில் கரெக்டாக பொருந்தும். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? பொருத்தமான காலம் அமைத்தல். இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கிறேன். நிகழ்காலம். காலத்திற்கேற்ப வினைமுற்று தேர்க. என் மாமா நாளை வருவார். எதிர்காலத்தை குறிக்கும் தொடர். தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மணி மேகலை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். வாழைப்பழம், குருவிக்கூடு, தயிர் சோறு, விளையாட்டு திடல். வாழைப்பழம், குருவிக்கூடு, தயிர் சோறு, விளையாட்டு திடல். வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள். இது பேச்சு வழக்கு. நம்ம எழுத்து வழக்கு சூஸ் பண்ணணும். பேச்சு வழக்கு அல்லாத தொடர் அப்படின்னா எழுத்து வழக்கு. அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். எழுத்து வழக்காக மாற்றுக. நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன். இது எழுத்து வழக்கு. அந்தோ இயற்கை அழிகிறதே. கரெக்டான இடத்துல அந்த நிறுத்தற்குறிகள்லாம் போட்டிருக்காங்களான்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. கொடுக்கப்பட்ட தொடரின் சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடர். நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன.
ஊர் பெயர்களின் மருவு. கும்பகோணத்துக்கு வந்து குடந்தை, கும்பகோணத்துக்கு குடந்தை. பொருந்தாத இணை. மன்னார்குடிக்கு மண்ணை, உதகமண்டலத்துக்கு உதகை, திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி. இங்கே புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும், இங்கே புதுவைன்னு கொடுத்துருக்காங்க. புதுவை வந்து புதுச்சேரிக்கு வரணும். பிறமொழி களப்பற்ற தொடரை தேர்க. விரட்டி அடித்து விடிக்க வைத்தது, வையம் இயக்க வைத்தது. இதில் ஜீவன் இல்லாமல், சபதம், அதுக்கப்புறம் வந்து நெஞ்சம், இதெல்லாம் பிறமொழி சொல். செயலர், இதுக்கு மாலுமி. ஆன்சர் வந்து மாலுமி. பிறமொழி சொற்களற்ற தொடர். கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். பிராணரசம், மனுஷங்க, காலிங் ஃபெல், இதெல்லாம் பிறமொழி சொல். கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி 400 கொஷின் பார்த்துட்டோம். ஆல்ரெடி 500 கொஷின் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 900 கொஷின் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 100 கொஷின் வாங்க பார்க்கலாம். கான்ஃபரன்ஸ்னா மாநாடு. கான்ஃபரன்ஸ் மாநாடு. கலை சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடை தேர்வு செய்க. கன்சுலேட்னா துணை தூதரகம். கன்சுலேட் துணை தூதரகம். உவமையின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க. கிணற்று தவளை போல. அறியாமை, ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது. விழலை கரைத்த நீர் போல, பயனற்ற செயல். பசுமரத்து ஆணி போல, எளிதில் மனதில் பதிதல். எளிதில் மனதில் பதிதல். விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. கொஷின், நம்ம யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன கேட்டிங்கன்னா அந்த ஆன்சருக்கு கரெக்டாக இருக்கும். கொடுக்கப்பட்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. இதை வந்து நீங்கள் மாற்றி போடக்கூடாது, போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தவறாயிடும். இருவினைகளின் பொருள் வேறுபாடு இருந்து பிழையான தொடர். பிழையான தொடர். அடங்கு, அடக்கு. ஆசிரியர் அடங்கியதால் மாணவர்கள் அடங்கினர் என்பது தவறு. காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர். மனதை அடக்கினால் அடங்கும். ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர். சி தவிர இதெல்லாம் கரெக்டு. அகரவரிசை ஓகேங்களா. ஆ முதல் ஆளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உயிரெழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க, உயிர்மை எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. அகரவரிசை காவரிசை கொடுத்துருக்காங்க. தனி என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று தனிந்தது. தனி என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று தனிந்தது. கட்டு, இதோட தொழிற்பெயர் கட்டுதல். கட்டு தொழிற்பெயர் கட்டுதல். வாழ் என்னும் சொல்லின் தொழிற்பெயர் வாழ்க்கை. கை என்பது தொழிற்பெயர் விகுதி. கை, வி, பூ, சி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் விகுதிகளில் வரும். தல், அல் கூட. மரம், மரம். ராரா வேறுபாடு. சின்னரா வந்தால் தாவரம், பெரியரா வந்தால் வீரம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான வினையை தெரிவு செய்க. இலை, பெரிய இலை வந்தால் மெலிந்து போதல். இழை வந்தால் நூல் இழை. நூல் இழை தாவரத்தில் வரக்கூடிய நூல் இழை. இலை இல்லை, நூல் இழை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிதல். பிழைகளற்ற தொடரை கண்டறிக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதில் பெரிய நான் கொடுத்துருக்காங்க, அதுதான் கரெக்டு. வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் உயிரொலி. வவ்வல்னா உயிரொலி, கான்ஸ்டன்ட்னா மெய்யொலி. மரபு பிழை நீக்குதல். கொடியில் உள்ள மலரை எடுத்துவா என்பது தவறு, கொய்துவா என்பது தான் கரெக்டு. சந்தி பிழைகளற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள். கசதபமுன் வல்லினம் மிகும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். திருவள்ளுவர் காலம் கிமு 31. குறள் வெண்பாவால் ஆனது. 1330 குறள்கள் உள்ளன. இது வந்து கீழ்கணக்கு நூல். 17 கீழ்கணக்கு நூல், மேற்கணக்கு நூல் இல்லை. மங்கள வழக்கு சொல் அல்லாதது. திருமுகம், நன்காடு, வெள்ளாடு, இது எல்லாமே வந்து மங்கள வழக்கு சொல். சோநாடு என்பது மருவு, அப்போ பொருந்தாதது டியா. அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விலகு. அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விலகு. களம் பிளஸ் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது களம் ஏரி. இம் பிளஸ் ஏ என்னவா மாறும்? மேவா மாறும், அதுவும் பெரியமே. பிரித்தெழுதுக. சின் நெற்கட்டு. செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு. செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு. சேர்த்தெழுது. கண் பிளஸ் இல்லது, கண் இல்லது. இன் பிளஸ் ஈ வந்து நீயா மாறும், அங்கே வந்து இன் வந்து இரட்டிக்கும், கண் இல்லது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? சொல் பொருள் பொருத்துக. சேகரம் கூட்டம். கெடி கலங்கி மிக வருந்தி. வெண்ணம் சேதம். வாகு சரியாக, ஆப்ஷன் சி. சொல் பொருள் பொருத்துக. கடும்பு அப்படின்னா சுற்றம். நரலும் அப்படின்னா ஒலிக்கும். பொம்மல்னா சோறு. படுகர்னா பள்ளம். கடும்புனா சுற்றம், நரலும்னா ஒலிக்கும், பொம்மல்னா சோறு, படுகர்னா பள்ளம். சரியான தொடரை கண்டுபிடி. அஃது ஓர் அழகான ஊர். ஓ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி அஃது பயன்படுத்தணும். ஆ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டுமே இதில் வர மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். சாலவும் நன்று உரிச்சொல் தொடர். சாலை, தவ, இது எல்லாமே வந்து உரிச்சொற்கள். அது வந்தாலே உரிச்சொல் சூஸ் பண்ணிடலாம்.
சரியான கூட்டப்பெயர்களை தேர்க. ஆட்டு மந்தை, புற்கட்டு. ஆட்டு மந்தை, புற்கட்டு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று ஒரு மணி. நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி. அன்பும் அறனும். அன்பும் பண்பும் அறனும் பயனும். அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே நம்ம மீனிங் கொள்வது. இதான் நிரல் நிறை அணி. கூற்று காரணம் சரியா தவறா? இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது. இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது. கூற்று சரி, காரணம் தவறு. ஏன்னா மாற்றம் எதுவும் ஏற்படாது, இலக்கண நெறியிலே இருக்கும். அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்று பெயரும் உண்டு. இந்நூலின் மணிமேகலின் துறவு வாழ்க்கை கூறப்படுகிறது. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொள்ளல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது. கூற்றும் சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருள் அறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. பறவை என்பதன் வேறு பெயர் புல். பெரிய இல் வரும் இல்லைங்களா, இது. சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை. டேஸ் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் எப்போதும் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. கப்பலின் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். எனவே பெரிய கப்பலிருந்து நம்ம கடலுக்கு அருகே கொண்டு வர முடியாது கரைக்கு, அதனால சிறிய தோணி மூலம் கொண்டு வந்தாங்க. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? சரியான இணை தேர்ந்தெடு. ரவி வருவான் என்பது எதிர்காலம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. விளையாட்டு தீடல், தயிர் சோறு, பறவை கூட்டம். இதெல்லாம் மேலே கொடுத்துருக்கிற அந்த சொற்கள்லேருந்து உருவாக்கணும். பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல். நடைப்பயிற்சி, மொழிப்பெயர்ச்சி, மூச்சு பயிற்சி. மலைப்பயிற்சின்னு ஒன்று வராது, அப்போ அது இயலாத சொல். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தற் குறியீட்டு எழுதுக. மழை நீர், ஆற்று நீர், கமா போட்டிருக்காங்க. ஊர் பெயர்களின் சரியான மறுவை தெரிவு செய்க. திருநெல்வேலி, நெல்லை. திருநெல்வேலி, நெல்லை. மயிலாப்பூருக்கு மயிலை. மயிலாப்பூருக்கு மயிலை. பிரித்தெழுதுக. செயின் நன்றி. செய் பிளஸ் நன்றி. செய் பிளஸ் நன்றி. அவன் வந்தது என்பது திணைவழு, ஏன்னா அது உயர்திணை, அக்ரிநிலை கொடுத்துருக்காங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. உழை, உலை. உழைக்கிறது. உழைனா வேலை, உலைனா வலி. நெக்ஸ்ட் கொஷின். கடைக்கு போவாயா என்று தாயின் கேள்விக்கு போக மாட்டேன்னு மறுத்து கூறுதல் மறைவிடை. போவேன்னு சொன்னால் நேர்விடை. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல் ஐயவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையான் வினவுது ஐயவினா. எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா? இது கொள்ளல் வினா, வாங்கும் பொருட்டு கேட்கறது. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. புரோட்டோகால்னா மரபு தகவு. புரோட்டோகால்னா மரபு தகவு. சக்தி கவிதை இயற்றினாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை. சக்தி கவிதை இயற்றினாள் என்பது செய்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது பிறவினை. நெக்ஸ்ட்டு. வல்லொற்று இரட்டித்து பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஆடினால், ஆட்டினால். இங்கே பார்த்தீங்கன்னா வல்லொற்று இரட்டிச்சிருக்கும். வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார்? இங்கே நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சிறு பஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் உள்ளன. 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பொற்கொடி பொம்மை செய்வித்தாள். இது பிறவினை. அவ செய்ய வச்சிருக்கா. செய்தால்னா தன்வினை. வேர்ச்சொல் கண்டறிக. வாழிய. இதோட வேர்ச்சொல் வாழ். ஈகலான். இவ்வினை முற்றின் வேர்ச்சொல் ஈ. உறங்கினான். இதன் வேர்ச்சொல் உறங்கு. மரம், விலங்கு, வயல், வண்டு அது எல்லாமே குறிக்கும் சொல் மா என்னும் ஒரு சொல். காற்றினை குறிக்காத சொல் பொறுப்பு. வலி, கால், தென்றல் எல்லாமே பார்த்திங்கன்னா காற்றை குறிக்கும். பொறுப்பு மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். டையிங்னா சாயம் ஏற்றுதல். டையிங்னா சாயம் ஏற்றுதல். தமிழ் சொல்லை கண்டறிக. மேனஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதி. கையெழுத்து பிரதி. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடினர். தவறு. அப்படியே மாற்றி எழுதணும். கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. பொருந்தா சொல்லை கண்டறிக.
படித்து, பாய்ந்து, பிடித்து இது எல்லாம் வினையெச்சங்கள். படித்த என்பது பெயரெச்சம். ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு. எதிர்ச்சொல் எடுத்தெழுதல். அஃறிணை உயர்திணை. ஆப்போசிட் வேர்ட் பேதையார். பேதையர்னா அறிவில்லாதவங்க. அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் அறிவுடையோர். கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்பது மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு. அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளை மனிதர்களைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. பாரத ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு நொடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர். இது மனிதரின் பாவனைகளில் இருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை. இதழியல் பயன்படும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித் ஆகும். இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய உலகம் ஆளும் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது இவை அனைத்துமே: மனிதரைப் போல முடிவெடுக்கும் திறன், கடினமாவற்றை முடிக்கும் திறன், ஓய்வின்றி உழைக்கும் திறன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன. விளைநிலங்கள் பன்மை, கட்டடங்கள் ஆகின்றன என்பதும் பன்மை. சொல் பொருள் பொருத்துக. முனிவு. முனிவுனா சினம். தார்னா மாலை. தமர்னா உறவினர். முடினா தலை. ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் உள்ள பிழையை திருத்தணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு. அவ்வளோதான், ஃபினிஷ். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே அது கொடுத்துருக்காங்க, அது தவறு. சரியான தொடரை தேர்ந்தெடு. அடர்ந்த மரம் பெயரச்ச தொடர். அடர்ந்த மரம் பெயரச்ச தொடர். மலைப்படுகடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூத்தராற்றுப்படை. 4 அறிவு உயிரினம் நண்டு, தும்பி. அந்த 6 அறிவுடைய ஜீவன்களை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கலைச்சொற்களை அறிதல். கைவினைஞர்னா ஆர்டிசன். கைவினைஞர் ஆர்டிசன். கலைச்சொல் அறிதல். ரிட்னா சடங்கு. ரிட் சடங்கு. குரில் நெடில் வேறுபாடு அறிக. பரினா குதிரை, பாரினா வள்ளல். பரினா குதிரை, பாரினா வள்ளல். ஆறுனா நதி, எண். இருபொருள் தரும் சொற்கள். தார்னா மாலை, இன்னொன்று படை. தார்னா ஒன்று மாலை, இன்னொன்று படை. துணினா துன்பம், கோபம். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது. குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது. அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது? அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. எப்படி சொற்களை பேச வேண்டும்? பொருத்தமான காலம் அமைத்தல். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். இது சென்றேன், அப்போ இறந்த காலம். செல்வேன்னு வந்திருந்தா அது எதிர்காலம். சரியான தொடரை தேர்ந்தெடு. திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம். இது நிகழ்காலம். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம் என்பது நிகழ்காலம். பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக. உழைக்கின்ற மாடுகள் தான் ஊருக்குள்ளே விலை போகும். இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடர். பாமகள் ஆதிரே ஏதோ எழுதுகிறாள் போலிருக்கிறதே. இங்கே கரெக்டான இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுவும் கரெக்டான நிறுத்தற்குறி யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தான் நம்ம செக் பண்ணணும். கும்பகோணம், அதோட மருவு குடந்தை. கும்பகோணத்துக்கு குடந்தை. இன்டலெக்சுவல்னா அறிவாளர். இன்டலெக்சுவல் அறிவாளர். நெக்ஸ்ட் கொஷின். இன்று ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி. ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி. பௌதீகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் இயற்பியல். பௌதீகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் இயற்பியல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 500 கொஷினுக்கும் 500 கொஷின் நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட் 1 நம்ம 500 கொஷின் பார்த்துருப்போம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம 1000 கொஷின் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். டெலிகிராம் சேனல் ஆட் ஆகிட்டிங்கன்னா டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், தென் நான் டெஸ்ட் எதனா வச்சேன்னா அதில் மெட்டீரியல் ஷேர் பண்ணுவேன். டைமிங், டெஸ்ட் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுறதுனால அதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.